படிகள் வேதனைகள் பட்ட மனம் சாதிக்கும். நீ உள்ளங்கையை மடக்கு, உன் உறுதிய நெஞ்சில் பதுக்கு, வரும் தடைகளை எல்லாம் தூளாக்கு. அடி பெண்ணே நீ ஒரு நெருப்பு, இனி தீமையை கண்டால் கொளுத்து, நீ அநியாயத்தை சுட்டு போடு. சப் கலெக்டருங்கிற முறையில சொல்றேன். சட்டப்படி உங்க நிலத்தை நான் ஆர்ஜிதம் பண்றேன். ரவி. மேடம். எஸ் மேடம். அந்த நோட்டீஸ் அவர்கிட்ட கொடுங்க. இதெல்லாம் நான் வாங்க மாட்டேன். படிச்சு காட்டுங்க. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் வடமங்கலம் கிராமம் சர்வே எண் 236 கீழ் 6 சிட்டா எண் 632 பட்டாதாரர் குலசேகரனுக்கு சொந்தமான 40 ஏக்கர் புஞ்சை நிலத்தை அரசு பொதுமக்கள் நலன் கருதி கட்டப்படும் நீர்த்தேக்க அணைக்கு ஆர்ஜிதம் செய்யப்பட இருப்பதால் அரசு உத்தரவு மற்றும் கோர்ட் உத்தரவின் பேரில் மேற்படி நிலம் கையகப்படுத்தப்படுகிறது. இது அரசு மற்றும் கோர்ட் உத்தரவு. கதவுல ஒட்டிடுங்க. சரிங்க. யாருக்கு போன் பண்றீங்க? இந்த துறை சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு. யாருக்கு போன் பண்ணாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்பா, இது கவர்மெண்ட் ஆர்டர். நீங்க கோர்ட்டுக்கு போனாலும் ஒன்னும் பண்ண முடியாது. முதல்லயே இந்த வேலையை நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா ஊருக்குள்ள நல்ல பேராவது கிடைச்சிருக்கும். இப்போ கங்கா, உன் பதவியோட பவரை நீ காட்டிட்ட. இந்த குலசேகரனோட பவரை நான் காட்டுறேன். உன் தங்கச்சி என் வீட்டுல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா, ஞாபகம் இருக்கா? மாமா, பெண்களை சித்திரவதை செய்யறதோ மிரட்டுறதோ சட்டப்படி குற்றம். என் மேல கோவத்தை காட்ட முடியாம என் தங்கச்சி மேல கோவத்தை காட்டினீங்கன்னா சட்டம் தன் கடமையை செய்யும். இன்னொரு முறை உங்களை ஜெயிலுக்கு அனுப்புற சூழ்நிலைய எனக்கு உருவாக்கிடாதீங்க. போடுறா மாப்ள. டே பங்காளி, நல்ல காடை போடுறா. மச்சான், இந்த கார்டு தான்டா எதிர்பார்த்தேன். பங்காளி குடு பங்காளி. புடி சித்தப்பு. டேய், இங்க பாடுறா. இந்த பணத்தை நீ புடி. எதுக்கு இவ்வளவு பணம்? சொல்றேன் சித்தப்பு. எதுக்கு பங்காளி? சொல்றேன். டே மச்சான், சொல்லுமாமா. கீழே வண்டி இருக்கு. சரி. அதுல எல்லாரையும் கூட்டிட்டு போய் நல்லா சரக்கை ஏத்தி விடு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல கடையா கூட்டிட்டு போய் புரோட்டா சிக்கன் எல்லாம் வாங்கி கொடு. சும்மா மூக்க பிடிக்க வாங்கி கொடு. ஏ பங்காளி, நீ ஐயா மகன்னா மகன் தான். ஆட ஏன்டா பங்காளி ஐயா மகன் கொய்யா மகன்? அது என்ன நான் வாங்கின பட்டமா? நீங்க எல்லாரும் என் சொந்தக்காரங்க. இந்த உறவு முறை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி மாமா, இப்ப நீ என்ன பண்ணணும்ன்ற? சுத்தி வளைக்காம விஷயத்த சொல்லு. யார போடணும்னு மட்டும் சொல்லு. உனக்காக இது கூட செய்ய மாட்டோமா? டே மச்சான், உனக்கு அறிவு அதிகமாடா. விஷயத்தை டப்புன்னு புடிச்சுக்கிட்ட. யாரையும் போட்டு தள்ள வேணாம். ஒரு 2 தட்டு தட்டி வைக்கணும். என்ன பங்காளி, 2 தட்டு தட்டுறதுக்கு நாங்களா? இதெல்லாம் சாதாரண விஷயம் பங்காளி. யார தட்டணும்னு மட்டும் சொல்லு மாமா. இப்பவே மண்டையை உடைச்சிட்டு வந்துடுறோம். வேண்டாம் மச்சான், அது உங்களால முடியாது. அது பெரிய இடம். அது யாருண்ணே? இந்த ஜில்லாவில் உங்களை விட பெரிய ஆளு. சொல்லுங்கண்ணே, கையை காலை வெட்டி வயல்ல வீசிட்டு வந்துடுறோம்.
டே தம்பி காசி, சொல்லு. யோசிச்சு பார்த்தேன்டா, அது உங்களால முடியாதுடா. அது பெரிய ஆளு. என்னண்ணே பெரிய ஆளு சின்ன ஆளு? பட்டுன்னு சொல்லுண்ணே. ஜில்லா கலெக்டர் இருந்தாலும் போட்டு தள்ளிடுறோம். கை வேற நமங்குது. என்னப்பா ரொம்ப யோசிக்கிற? எங்களை கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு. அட சொல்லுப்பா. சரி சித்தப்பு, நீங்க எல்லாரும் வற்புறுத்தி கேட்கறதுனால சொல்றேன். கலெக்டரை தான் ஒரு தட்டு தட்டி வைக்கணும். கலெக்டரையா? யாரு? கங்கா கலெக்டரியா? ஆமா சித்தப்பு, அந்த கங்கா IAS சப் கலெக்டர் மண்டையை உடைக்கணும். அவ கைய கால மொட்டமாக்கணும். நீங்க அடிக்கிற அடியில அவ இந்த ஊரை விட்டே ஓடணும். முடிஞ்சா அவளை இந்த உத்தியோகத்தை விட்டே ஓட வைக்கணும். முடியுமா சித்தப்பு? என்ன மச்சான்? என்ன தம்பி? என்ன பங்காளி வாயை திறக்க மாட்டேங்கிற? என்ன இருந்தாலும் சரியில்லை பங்காளி. கங்கா ஐயா பொண்ணு, உங்களுக்கு தங்கச்சி, இப்படி செய்யலாமா? பங்காளி, இந்த நீதி போதனை எல்லாம் எனக்கு வேணாம். சரக்க நல்ல உள்ள இறக்குங்க. போதையில ஒரு உறவு முறையும் தெரியாது. சும்மா பொழந்து கட்டிட்டு வந்துருங்க. என்ன யோசிக்கிறீங்க? இங்க பாருங்க, நீங்க இந்த வேலையை செய்யலன்னா நான் வெளியூர்ல இருந்து ஆள் கூட்டிட்டு வருவேன். அப்புறம் உங்களுக்கு தான் அசிங்கம். என்ன சொல்றீங்க? இல்லண்ணே, ஐயாவை நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. டே காசி, நீ ஏன்டா போதையில ஐயாவை நினைக்கிற? ஐயனார நினை, தானா தெம்பும் தைரியம் வரும். இங்க பாருங்க, இதனால எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்குங்க, அந்த கங்கா என் கூட பிறந்த தங்கச்சி இல்ல, எங்கிருந்தோ வந்த அந்த சுப்புலட்சுமியோட பொண்ணு. அவ என்ன நம்ம ரத்தமா, இல்ல சொந்த பந்தமா, இல்ல ஒட்டா உறவா? ஒண்ணு இல்ல. போங்க, போய் கரெக்டா வேலையை முடிச்சுட்டு வாங்க. சரி பங்காளி, முடிச்சிடுறோம். அப்புறம் என்ன, எல்லாம் வாங்கடா. என் மாமா வீட்லயா நோட்டீஸ் ஒட்டின? இன்னைக்கு ராத்திரி உனக்கு நாங்க யாருன்னு தெரியும். தெரிஞ்சுக்குவடி. என்னாச்சு? மேடம், ரோட்ல குறுக்க யாரோ படுத்துட்டு இருக்காங்க மேடம். என்னன்னு போய் பாருங்க. ஓகே மேடம். என்னாச்சு? மேடம், பிட்ஸ் வந்த மாதிரி இருக்கு. வாயில வேற நறுத்தலுது மேடம். நீங்க இருங்கம்மா, டவாலி வேற இல்லை, நான் பாத்துக்கிறேன். அதனால என்ன, நான் வந்து பாக்குறேன். அளவுக்கு அதிகமா ஃபிட்ஸ் வந்திருக்கு இவருக்கு. ஏதாவது இரும்பு இருந்தா கொண்டு வாங்க. இது கொண்டு சீக்கிரம். சீக்கிரமா வாங்க. இது வர மேடம். சீக்கிரம். இந்தாங்க மேடம். ஏதாவது ஹாஸ்பிடல் இருக்கா பக்கத்துல? இங்க பக்கத்துல எங்க இல்ல மேடம். சரி, ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். தூக்கு தேவர. சீக்கிரம். ஏய்
யாருமா அவங்க எதுக்கு அடிச்சாங்க அம்மா அடி பலமா போட்டுதாம்மா வாங்கம்மா வாங்கம்மா ஹாஸ்பிட்டல் போலாம் வாங்கம்மா வாங்கம்மா ஐயா சாப்பிட வாங்க ஐயா. இது வரமா ஐயா யாரு மணியக்காரர் குரல் மாதிரி இருக்கு. என்ன மணியக்காரர் இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? ஐயா கங்கம்மா வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது யாரோ 4-5 பேர் சேர்ந்து அம்மாவை நல்லா அடிச்சிட்டானுங்க ஐயா. கங்கா எங்க? கார்ல தான் இருக்காங்க. சுபோ ஐயோ கங்கா 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 என்னம்மா என்னாச்சுமா? பாத்து பாத்து ஐயோ தலையில அடிபட்டிருக்கு பாத்துமா. மணியக்காரர் ஐயா உட்காருங்க வர்றேன். சரிங்க ஐயா. அப்பா பதட்டப்படாதீங்கப்பா. உட்காருமா. சுபு கங்காவுக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு ஐயா. அம்மா எனக்கு பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லம்மா. கொஞ்சம் இருமா, சூட பால் எடுத்துட்டு வரேன். மணியக்கார ஐயா பொழுது விடியறதுக்குள்ள என் மகளை அடிச்சவன் யாருன்னு கண்டுபிடிச்சாகணும். நிச்சயம் கண்டுபிடிச்சிடலாம் ஐயா. ஏன்னா அடிச்சவனுங்க உள்ளூர்காரங்களா தான் இருக்கணும். வெளியூர்காரங்களுக்கு இவ்வளவு தைரியம் வராதுங்க ஐயா. அப்படின்னா யார் மேல சந்தேகப்படுறீங்க? ஐயா நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்க கூடாது. அணை கட்டுறதுக்கு நிலம் தரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சாரு குலசேகரன். அதுவும் இல்லாம கங்காம்மா அவர் வீட்லயே நோட்டீஸ் ஒட்டிட்டாங்க. அந்த கோவத்துல ஏதாவது ஆள வச்சு அடிச்சிருப்பாரோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. எவனா இருந்தா என்ன இழுத்துட்டு வாங்க. கங்கா ஒரு அரசாங்க அதிகாரி. போலீஸுக்கு சொன்னா ராத்திரியோட ராத்திரியா வீடு வீடா சலடை போட்டு அலசி புடிச்சிருவாங்க. ராத்திரி நேரத்துல அடிச்ச பயல்களால அப்பாவி ஜனங்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு பாக்குறேன். ஊருக்காரன் பூரா மாமன் மச்சான் பங்காளி சித்தப்பன்னு சொந்தக்கார பயலுங்க. அதனால வேண்டான்னு யோசிக்கிறேன். இல்லைன்னா நடக்கிறதே வேற. இத பாருங்க, விடியறதுக்குள்ள அடிச்சவன்களை முன்னாடி கொண்டாந்து நிறுத்தணும். சரிங்க. அப்படி இல்லைன்னா போலீஸை வச்சு நடவடிக்கை எடுக்கிறேன். டிரைவர் இங்க வாப்பா. உன்னையும் கலெக்டரையும் அடிச்சது யாருன்னு உன்னால அடையாளம் காட்ட முடியுமா? ஐயா பின்னாடி வந்து அடிச்சாங்க, யாருன்னே தெரியலங்க ஐயா. அது இல்லாம பழத்துல வேற தள்ளி விட்டாங்க. என் பொண்ணு அடிக்கிற அளவுக்கு இந்த ஊர்ல எவனுக்கு தைரியம் இருந்துச்சுன்னு பாக்குறேன். மணியக்கார ஐயா நீங்க புறப்படுங்க, அவனை தேடி பிடிங்க போங்க. சரிங்க ஐயா நான் வரேன். போய் ஓய்வு எடுத்துக்கப்பா. கங்கா வலி எப்படிமா இருக்கு? பரவாயில்லப்பா. அப்பா எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும்பா. சொல்லுமா, நான் என்ன செய்யணும்? என்ன அடிச்சவங்க கூலிக்கு வந்தவங்கப்பா, அவங்கள விட்டுடுங்கப்பா. என்னம்மா இது? இன்னைக்கு அவனுங்களை சும்மா விட்டா நாளைக்கு இதே வேலையை திரும்ப செய்வானுங்க. வன்முறை செடியா வளரும் போதே கிள்ளி எறியணும். அதுவும் நீ ஒரு மாவட்ட கலெக்டர், சாதாரணமா விட்டுற முடியுமா? இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். அப்பா என்ன அடிச்சவங்கள ஒருத்தனை நம்ம வீட்டு விசேஷங்கள்ல பாத்திருக்கேன். கண்டிப்பா நம்ம சொந்தக்காரங்களா தான்ப்பா இருப்பாங்க. என் மேல உள்ள கோவத்துல தான் இப்படி பண்ணிட்டாங்க. கண்டிச்சு விட்டுடுவோம்ப்பா. கண்டிச்சு விடுறதா? என்னமா பேசுற நீ? போதுங்க அங்க போதும். நீ இந்த ஊருக்கு நல்லது செஞ்சதும் போதும், பொல்லாப்பு வாங்கினதும் போதும், ரத்தம் சிந்தினதும் போதும். இனிமே இந்த வேலையும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். சுப்பு, இந்த மாவட்டத்துக்கே சப் கலெக்டர் நம்ம கங்கா. படிப்பறிவு இல்லாத யாரோ களவாணி பசங்க அடிச்சிட்டு போயிட்டானுங்க. அதுக்காக வேலை விட சொல்றியா? அதுக்காக இல்லையா, கங்காவுக்கு தலையில அடிபட்டதுக்கே நீங்களும் நானும் இப்படி துடிச்சிட்டு இருக்கோம். அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்மளால தாங்க முடியாதுயா. அதுவும் இல்லாம கங்கா புள்ளத்தாச்சிய வேற இருக்கா. கங்கான்னு நமக்கு உயிர் ஐயா. இவளுக்கு இந்த வேலை வேண்டாம் ஐயா. சுப்பு, கங்கா மேல நாம பாசமா இருக்கிறதுனால வேலையை விட சொல்றது சுயநலம். நேர்மையான அதிகாரிகளுக்கு
அரசாங்கம் பதக்கம் கொடுத்து பாராட்டும் போது இதெல்லாம் மறந்துடும். நீ நினைக்கிற மாதிரி கங்காவுக்கு ஒண்ணு ஆகாது. ஐயா, எனக்கு என்னமோ கங்கா இந்த வேலையை வேண்டான்னு விடுறதாயே சரின்னு படுது. நம்ம கங்கா மாதிரி பொது ஜனங்களுக்காக போராடி உரிமைகளை வாங்கி கொடுக்கிற அதிகாரிகளை மக்களும் சரி அரசாங்கமும் சரி இழக்க மாட்டாங்க. ராணுவத்தில் இருக்காங்களே நம்ம படை வீரர்கள், அவங்க அப்பாவும் சரி அம்மாவும் சரி உன்ன மாதிரியே யோசிச்சிருந்தா இந்த நாட்டுக்கு யாருமா பாதுகாப்பு கொடுக்கறது? இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. ஐயா, இதெல்லாம் மாப்பிளைக்கு தெரிய வரும்போது அவர் ரொம்ப கோவப்படுவார் ஐயா. எனக்கு உங்களை மாதிரி அனுபவம் இல்லையா. ஏதோ என் மனசுக்கு தோணுனதை சொன்னேன். சரிம்மா, கொஞ்ச நாள் போகட்டும். உங்க ஆசையை நான் நிறைவேற்றுறேன். கங்கா, நீ கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கம்மா. சரிப்பா. சுப்பு, சாப்பிடறதுக்கு என்ன வேணும்னு கேட்டு. சரிங்க ஐயா. என்ன சாப்பிடுற கங்கா? எனக்கு இப்போ ஒன்றும் வேணாம்மா. வேணும்னா நானே கேட்குறேன். சரி, நீ தூங்கு. என்னடா அது? எந்திரிங்கடா. என்ன மணியக்காரர் இதெல்லாம்? ஐயா, இவனுங்க தான் ஐயா நம்ம கங்காம்மா அடிச்சவனுங்க. யாரு இவனுங்களா? ஆமா. எதுக்குடா அடிச்சீங்க? எதுக்கு அடிச்சீங்க? சொல்லுங்கடா, எதுக்கு அடிச்சீங்க? எதுக்கு அடிச்சீங்க? எந்திரிடா. சொல்றா, சொல்றாங்கல்ல. என் பொண்ணு மேல கை வச்சீங்க. எப்படி உங்களுக்கு தைரியம் வந்துச்சு? என் பொண்ணு யாரா உங்களுக்கு? நாங்க யாரு உங்களுக்கு? எல்லாரும் ஒரே ரத்தம்டா, எல்லாரும் உறவு கூட்டம்டா. நீ யாரு? என் அப்பத்தா மீனாட்சி அம்மாவோட பேரன் பங்காளி. நீ என் பெரியப்பா மகன், நீ என் சித்தப்பா மகன் காசி. நம்ம எல்லாரும் ஒரே சொந்தக்காரங்க. நீங்க எப்படிடா என் பொண்ணு அடிச்சீங்க? டேய், உண்மையை சொல்லுங்க. எதுக்காக அடிச்சீங்க? பிச்சிருவேன், கொன்னுடுவேன். சொல்லுங்கடா. ஐயா, நாங்க எல்லாருமே உங்க குடும்பத்துக்கு விசுவாசமுள்ள சொந்தக்காரங்க ஐயா. அப்படி இருக்கும்போது ஏன்டா கங்காவை அடிச்சீங்க? நீங்களா முடிவெடுத்து இந்த காரியத்தை செய்யலன்னு எனக்கு தெரியும். கங்காவை அடிக்க சொன்னது யாருன்னு சொல்லிடுங்க. உண்மையை சொன்னா உங்களை மன்னிக்கவும் நான் தயாரா இருக்கேன். டேய், இதுக்கு மேல என்னடா வேணும்? ஐயா எவ்வளவு பெருந்தன்மையா பஞ்சாயத்தை கூட்டாம போலீஸுக்கு போகாம அடுத்தவங்களுக்கு தெரியாம கேக்குறாருல. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிட்டு உங்களையும் உங்க குடும்பத்தையும் காப்பாத்திங்கடா. ஐயா, நம்ம கங்கா குலசேகரன் சித்தப்பா வீட்டுல நோட்டீஸ் ஓட்டுனதுனால கார்த்திக் மாமா எங்க கிட்ட வந்து 2 பாட்டில் கொடுத்தாரு. கை நிறைய காசும் கொடுத்தாரு. எதுக்கு மாமான்னு கேட்டேன். அந்த கங்காவை அடிக்கணும்டான்னு சொன்னாரு.